இந்தியன் ஆர்மி வெளிக்காட்டிய இந்த படத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, நாங்கள் இன்னைக்கும் செக்யூலர், நாங்கள் இன்னைக்கும் இந்த நாட்டுக்காக தான் பாடுபட்டு வருகிறோம். நீங்க நாட்டுக்குள் எந்த விதமான விஷயத்தையும் திணிக்க பாருங்கள், ஆனால் பார்டரில் நாங்கள் ஒற்றுமையாக உங்களுடைய பாதுகாப்பை செய்து வருகிறோம். ஆண்களுக்கு அன்றாடம் தேவைப்படும் ஆரோக்கியம் மற்றும் பலத்தை தரக்கூடிய அற்புதம், பாரம்பரிய இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட சந்தோஷமான இல்லற வாழ்வின் கேடயம் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். ஃப்ரீ ஹோம் டெலிவரி மற்றும் டீலர்ஷிப்பிற்காக தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். सारे जहां से अच्छा हिंदोसिता हमारा, हम बुलबुले हैं इसकी ये गुलसिता हमारा. உலகத்திலேயே அழகான நாடு இந்தியா. அதற்கான காரணம், இந்த நாட்டில் வசித்து வரும் வெவ்வேறு மதத்தை சார்ந்த நபர்கள், வெவ்வேறு மொழியை பேசக்கூடிய நபர்கள். நாங்கள் அனைவருமே பூக்கள் போன்று இருக்கிறோம். இந்த அனைத்து பூக்களையுமே ஒரு இடத்தில் நீங்க எடுத்து வைத்தீர்கள்னா அது ஒரு ஃப்ளவர் பாஸ்கெட் போன்று இருக்கும் என்று இந்த பாடலில் எழுதி காட்டியிருக்கிறார்கள். இந்த பாடலை எழுதிய நபர் முகமது இக்பால். உங்களில் பல நபர்கள் இந்த பாடலை கேட்டிருப்பீர்கள். இந்த நாட்டுடைய ஒற்றுமைக்காக, இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக இந்துக்களும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார்கள். அதே நேரத்தில் இஸ்லாமியர்களும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார்கள், சீக்கியர்களும் சிந்தினார்கள், கிறிஸ்துவர்களும் சிந்தினார்கள். நாம் ஒன்றாக ஆங்கிலேயர்களை விரட்டிய பின் தான் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் திடீர் என்று ஒரு கூட்டம் வெளிவந்திருக்கிறது. கடந்த 8 ஆண்டுகளாக இந்த கூட்டம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை, இந்த நாட்டுடைய அழகை சிதைக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது. இந்த கூட்டத்தை நீங்க நம்பினீர்கள்னா இந்த நாட்டை ஹிந்து ராஷ்டிராவாக மாற்றிவிடுங்கள், இந்த நாட்டை அகண்ட பாரதமாக நாங்க மாற்றி அமைக்கப் போகிறோம் என்று உங்களை ஏமாற்றி வருகிறார்கள். ஆனால் இது இந்தியாவா? ஒரு பொறுக்கியோடைய கதையை நேற்று எடுத்து காட்டினேன். சுரேஷ் சவான்கே, சுதர்ஷன் டிவியோடைய CEO, அந்த நபர் என்ன செய்தார் என்று அதற்கான தனி வீடியோவை போட்டிருக்கிறோம். ஆனால் இந்த வீடியோவிலும் அதற்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஆனால் இந்த நாட்டில் ஹிஜாபை அணியக்கூடாது, இந்த நாட்டில் மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாது, இந்த நாட்டில் இந்துக்கள் மட்டும்தான் வாழ வேண்டும், இந்த நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு இடமல்ல, அவர்கள் எல்லாம் பாகிஸ்தானிற்கு போய்விடுங்கள் என்று இந்த நாட்டில் கதறி வரும் கூட்டத்திற்கு, சங்கி கூட்டத்திற்கு இந்த நாட்டு இந்தியன் ஆர்மி ஒரு மிக அழகான பதிலை கொடுத்திருக்கிறது. கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி டெல்லியில் இருக்கக்கூடிய ஜஹாங்கீர் பூரியில் இதே கூட்டம் இந்த நாட்டு அழகை சிதைக்கக்கூடிய வேலையை பார்த்தது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் உண்மையான இந்தியா என்னவென்று எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இந்த பதிவை நீங்க கவனமாக பார்க்க வேண்டும். உண்மையான இந்தியாவை பார்க்கக்கூடிய நபர்கள், உண்மையான இந்தியாவை நேசிக்கக்கூடிய நபர்கள் இந்த பதிவை பார்த்தீர்கள்னா உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் நிச்சயமாக வரும். இந்த நாட்டு இராணுவ வீரர்களை பார்த்து நீங்க எழுந்து நின்று சல்யூட் அடிப்பீர்கள். இந்த நாட்டு இந்து முஸ்லிம்களை பார்த்து எழுந்து நின்று சல்யூட் அடிப்பீர்கள். இந்த பதிவை கடைசி வரை பாருங்கள். இந்த படத்தை பாருங்கள். நேற்று PRO டிஃபென்ஸ் ஜம்முவிலிருந்து ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார்கள். அந்த ட்வீட்டுக்கு எதிராக ஒரு பொறுக்கி, இந்த பொறுக்கியுடைய பெயர் சுரேஷ் சவான்கே. சுரேஷ் சவான்கே என்கிற இந்த நபர் இஃப்தார் பார்ட்டி, இதற்காக இந்தியாவுடைய ஒற்றுமைக்காக ஜம்முவில் ஒரு கொண்டாட்டம் கொண்டாடப்பட்டது. அதாவது இந்து முஸ்லிம்களுடைய ஒற்றுமை. இந்த ஒற்றுமைக்காக எடுக்கப்பட்ட இந்த படம். இஃப்தார் பார்ட்டியில் இந்துக்களும் கலந்து கொண்டார்கள், இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டார்கள், சீக்கியர்கள், கிறிஸ்துவர்கள், அங்கே இருக்கக்கூடிய லோக்கலைட்ஸ்கள், அங்கே இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் அனைவருமே கலந்து இந்த மிக அருமையான ஒரு விழாவை கொண்டாடினார்கள். அதற்கான சந்தோஷமான செய்தியை, படங்களை ட்விட்டர் வழியாக PRO டிஃபென்ஸ் பகிர்ந்தது. அதில் நமாஸும் படிக்கப்பட்டது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டுதலையும் அவர்கள் நடத்தினார்கள். இதே போன்ற படங்களை தீபாவளி நேரத்தில், ஹோலி நேரத்தில், பல பண்டிகையும் போது இந்தியன் ஆர்மி போடுவது வழக்கமான ஒரு விஷயம். ஆனால் அதை எதிர்த்து ஒரு பொறுக்கி, அந்த பொறுக்கியை சார்ந்த கூட்டம் இந்தியன் ஆர்மியையே
ட்ரோல் செய்தது. அந்த ட்ரோல் செய்ததற்கு பின் ஒரு சில மணி நேரத்தில் இந்தியன் ஆர்மி அவர்களுக்கு பதில் கொடுக்க முடியாமல் அதை delete செய்து விட்டார்கள் என்று நான் நம்பினேன். மிகவும் வருத்தப்பட்டேன். இந்தியன் ஆர்மி போய் ஒரு பொறிக்கைக்காகவா இந்த ட்வீட்டை delete செய்தார்கள்? ஆனால் இந்தியன் ஆர்மியோடைய நோக்கம் எனக்கு அன்னைக்கு புரியவில்லை. மிகவும் வேதனைப்பட்டேன். நேற்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லை. ஆனால் இன்னைக்கு காலை எழுந்தவுடன் இந்தியன் ஆர்மி கொடுத்த பதிலை பார்த்து என்னுடைய நெஞ்சு விரிந்து விட்டது. என்னுடைய தன்மானம் திரும்பி விட்டது. இந்த நாட்டில் ஆர்மி இருக்கிறது, இந்த நாட்டில் இன்னைக்கும் அதே அழகான ஒற்றுமை இருக்கிறது என்பதை நான் நம்பினேன். இந்த படத்தை மட்டும் நீங்க பாருங்கள். இந்தியன் ஆர்மி போட்ட இந்த படத்தை நீங்க கவனமாக பார்க்க வேண்டும். இந்த படத்தில் லெப்டினன்ட் ஜெனரல் டிபி பாண்டேயின் தலைமையில் அனைத்து ஆபீசர்களுமே நமாஸ் படித்திருக்கிறார்கள். இந்த படத்தை நீங்க பார்த்தீர்கள்னா பல நபர்களுக்கு இவர்கள் அனைவருமே இஸ்லாமியர்கள் என்றுதான் தென்படும். ஆனால் இந்த படத்தை ஜூம் செய்து பாருங்கள். இந்த படத்தில் சீக்கியர் இருக்கிறார், இந்த படத்தில் இந்துக்கள் இருக்கிறார்கள், இந்த படத்தில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், இந்த படத்தில் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். இந்தியன் ஆர்மி வெளிக்காட்டிய இந்த படத்தை நீங்க பார்த்தீர்கள்னா நாங்கள் இன்னைக்கும் செக்யூலர், நாங்கள் இன்னைக்கும் இந்த நாட்டுக்காக தான் பாடுபட்டு வருகிறோம். நீங்க நாட்டுக்குள் எந்த விதமான விஷயத்தையும் திணிக்க பாருங்கள், ஆனால் பார்டரில் நாங்கள் ஒற்றுமையாக உங்களுடைய பாதுகாப்பை செய்து வருகிறோம். இந்தியா பாகிஸ்தான் போரும்போது இந்த நாட்டு இஸ்லாமியர்கள் இந்துக்களுடன் தோளுக்கு தோள் கோர்த்து பாகிஸ்தானியர்களுக்கு எதிராக போரை தொடங்கி வருகிறார்கள். இந்த நாட்டு இஸ்லாமியர்களை நீங்க சந்தேகமாக பார்க்கக்கூடாது. இந்த நாட்டு கிறிஸ்துவர்களை நீங்க சந்தேகமாக பார்க்கக்கூடாது. இந்த நாட்டு சீக்கியர்களை சந்தேகமாக பார்க்கக்கூடாது. இந்த நாட்டு இந்துக்களை சந்தேகமாக பார்க்கக்கூடாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆர்மிக்கு மதமோ இனமோ அல்ல மொழியோ அடையாளம் அல்ல. எங்களுடைய அடையாளம் நாங்க இந்தியன் ஆர்மி என்று எடுத்துக்காட்டக்கூடிய இந்த படம். சுதர்ஷன் டிவியோடைய பொறுக்கி சுரேஷ் சவான்கேவிற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அறை என்று தான் நான் பார்க்கிறேன். அந்த நபர் நேற்று முழு நாளும் சந்தோஷப்பட்டு வந்தார், கொண்டாடி வந்தார். நான் இந்தியன் ஆர்மியோடைய ட்வீட்டை delete செய்ய வைத்து விட்டேன் என்று. ஆனால் இந்த பொறுக்கிக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய பதிலாக இருக்கிறது. இது மட்டுமல்ல, இந்தியன் ஆர்மி போட்ட இன்னொரு படத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த படத்தை நீங்க கவனமாக பார்க்க வேண்டும். இந்த படம் இந்தியன் ஆர்மியோடைய ஒரு கேம்பில் இருக்கக்கூடிய ஒரு கோவில். அந்த கோவிலில் சீக்கியர்களும் இருக்கிறார்கள், இந்துக்களும் இருக்கிறார்கள். அதே இடத்தில் ஒரு மௌலானாவும் நிற்கிறார், கோவிலுக்குள்ள நிற்கிறார். இதற்கு மேல் அழகான படத்தை உங்களால் பார்க்க முடியுமா? இதற்கு மேல் அழகான ஒற்றுமையை உங்களால் பார்க்க முடியுமா? கடந்த 15 நாட்களாக ஹிந்து முஸ்லிம் என்கிற கலவரத்தை எந்த அளவில் இவர்கள் தூண்டி வந்தார்கள் என்று நீங்க பாருங்கள். இப்ப புதிதாக ஹனுமான் சாலிசா என்கிற ஒரு புதிய விவாதம் வெளிவந்து விட்டது. இந்த ஹனுமான் சாலிசாவை நாங்க மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் வீட்டிற்கு வெளியே நாங்க படிப்போம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொது இடங்களில் நாங்க படிப்போம் என்று ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறது, பிஜேபியின் கூட்டம். இந்த கூட்டத்தின் தலைமை தாங்கக்கூடிய ஒரு கப்பலும் இருக்கிறார்கள், அதாவது தம்பதியர்கள், எம்எல்ஏ ரவி ராணா மற்றும் எம்பி நவநீத் ராணா. இந்த 2 நபர்களுமே ஆங்காங்கே தெரிந்து மகாராஷ்டிராவில் ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய வேலையை பார்த்து வந்திருக்கிறார்கள். இவர்களை மகாராஷ்டிரா போலீஸ் கைதும் செய்துவிட்டது. ஆனால் இந்த நபர்களுக்கு பதில் கொடுக்கும்படி பல அரசியல்வாதிகள் கொடுக்கக்கூடிய பதில், நீங்க மோடி வீட்டிற்கு வெளியே அல்ல அமித்ஷா வீட்டிற்கு வெளியே இதே விஷயத்தை செய்யலாமே, அல்ல எங்களுக்கு அந்த பர்மிஷனை கொடுத்து விடுங்கள், நாங்க மோடி மற்றும் அமித்ஷா அவர்களுடைய வீட்டிற்கு வெளியே நமாஸை படிக்கிறோம், இதே ஹனுமான் சாலிசாவை படிக்கிறோம். ஆனால் இந்த விஷயத்திற்கான இன்னும் ஆழமான விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டும். இந்த 2 நபர்களை கைது செய்து விட்டார்கள் என்று ஒரு செய்தி வெளிவந்தது. ஆனால் இதே வெறிப்பிடித்த மதவெறியர்களுக்கு மகாராஷ்டிரா போலீஸ், மும்பை போலீஸ் எந்த அளவில் வரவேற்பை குறிக்கிறது, எந்த அளவில் இவர்களுக்கு விருந்தை அளித்து வருகிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். அந்த வீடியோவை நீங்க பாருங்கள். இதற்கு மேல் உங்களுடைய பதிலை நீங்களே கொடுத்து விடுங்கள். இந்த நாட்டில் மதவெறியர்களுக்கு கிடைக்கக்கூடிய அடையாளம் என்ன, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை என்ன? இந்த நாட்டில் இந்தியன் ஆர்மி வெறும் இஃப்தார் பார்ட்டி மட்டும் நடத்துவதல்ல. தீபாவளி நடந்தால் அதற்கான இந்த படத்தை பாருங்கள், ஹோலி நடக்கும்போது அதற்கான இந்த படத்தை பாருங்கள்.
ஆனால் இந்த படத்தை நீங்கள் உத்து பார்க்க வேண்டும், ஆழமாக பார்க்க வேண்டும். இந்த படத்தில் எந்த மதத்தையும் அடையாளம் கண்டு, எந்த மொழியையும் அடையாளம் கண்டு இவர்கள் இந்த திருவிழாக்களை கொண்டாடுவதல்ல. நாங்கள் இந்தியர்கள், இந்தியன் ஆர்மி என்றுதான் இந்த ஒவ்வொரு திருவிழாவையும் இந்தியன் ஆர்மி கொண்டாடி வருகிறது. சுரேஷ் சவான்கே போன்ற பொறுக்கிகள் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். கோதி மீடியாவில் இருக்கக்கூடிய பொறுக்கிகள் இது போன்ற அழகான படங்களை காட்டவும் மாட்டார்கள், அவர்களுக்கு பொறுக்கவும் பொறுக்காது. ஆனால் இந்த படத்தை நீங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும். இதை தாண்டி இந்த நாட்டில் ஏப்ரல் 16ஆம் தேதி டெல்லியில் இருக்கக்கூடிய ஜஹாங்கீர்பூரியில் ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடித்தது. இஸ்லாமியர்கள் இந்துக்கள் மீது கற்களை எறிந்தார்கள், இந்துக்கள் இஸ்லாமியர்கள் மீது தாக்குதலை நடத்தினார்கள் என்று எத்தனையோ விதமான வீடியோக்களை நீங்கள் பார்த்து வந்தீர்கள். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன? அங்கே இருக்கக்கூடிய மக்கள் 40-45 வருடமாக ஒன்றாக பழகி ஒன்றாக வாழ்ந்து வருகிறார்கள். இஸ்லாமியர் வீட்டிற்கு எதிரில் கோவில் இருக்கிறது, ஹிந்து நபருடைய வீட்டிற்கு பின்னாடி மசூதி இருக்கிறது, ஒரே தெருவில் மசூதி இருக்கிறது, கோவில் இருக்கிறது, சர்ச் இருக்கிறது, குருத்வாராவும் இருக்கிறது. இந்த அளவில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் எப்படி கலவரம் வெடிக்கும் என்று யாருக்குமே புரியவில்லை. ஆனால் இந்த மக்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒட்டுமொத்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டிய ஒரு அழகான படத்தை, அழகான வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டும். திரங்கா யாத்ரா. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், இந்துக்கள், சீக்கியர்கள், கிறிஸ்துவர்கள் அனைவரின் கையில் இந்திய கொடி இருந்தது. நாங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வெளியிருந்து வந்த இந்த நபர்களை இதற்கு மேல் உள்ள விடமாட்டோம் என்று எச்சரித்திருக்கிறார்கள். நீங்கள் வெளியே இருந்து வந்து எங்களுடைய இடத்தில் கலவரத்தை தூண்டி மக்களை ஏமாற்ற பார்த்தீர்கள். ஆனால் இதுதான் உண்மை. இந்த உண்மையை உலகம் பார்க்க வேண்டும் என்று திரங்கா யாத்ரா என்கிற இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழாவை நடத்தியிருக்கிறார்கள் ஜஹாங்கீர்பூரியை சார்ந்த மக்கள். இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இதே இடத்தில் இன்னொரு படத்தை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஒரு ஹிந்து தோளில் ஜெய் ஸ்ரீராம் என்கிற அந்த துண்டை போட்டிருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு இஸ்லாமியர் அவரை கட்டிப்பிடித்து நிற்கிறார். தலையில் தொப்பி இருக்கிறது. ஹிந்து முஸ்லிமுடைய இதற்கு மேல் அழகான படத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இந்த இடத்தில் கலவரம் வெடித்து விட்டதாம். இந்த இடத்தில் ஹிந்து முஸ்லிம்கள் சண்டை போட்டு கொண்டார்களாம். எப்படி நம்புவது? இது இந்தியா அல்ல. இந்த இந்துத்துவவாதிகளுடைய ஒரு சதி என்று தான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்துத்துவவாதிகளுடைய வெறி என்று தான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் புர்காவை அணியக்கூடாது என்று யார் கூறியது? இதே இந்துத்துவவாதிகள். இந்த நாட்டில் மாமிசத்தில் நீங்க இந்த மாமிசத்தை சாப்பிட வேண்டும், இந்த மாமிசத்தை சாப்பிடக்கூடாது என்று யார் கூறியது? இதே இந்துத்துவவாதிகள். இந்த நாட்டில் 74% மாமிச விரும்பிகள் இருக்கிறார்கள், வெறும் 26% மட்டும்தான் வெஜிடேரியன்ஸ் இருக்கிறார்கள். அப்போ இந்த நாடு வெஜிடேரியன் நாடா அல்ல நான் வெஜிடேரியன் நாடா என்று நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எங்க போவது, எங்க வருவது, எந்த மொழியை பேசுவது, எந்த மொழியை பேசக்கூடாது என்று கூறியது யார்? இதே இந்துத்துவவாதிகள் மட்டும்தான். இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யார்? ஹிந்து, முஸ்லிம், சீக், இசாய் அனைவருமே. ஆனால் இந்த நபர்கள் இஸ்லாமியர்களை பாகிஸ்தானிற்கு போக சொல்லி வருகிறார்கள். அதுவும் ஓட்டு போட்டு இந்த நாட்டு ஜனநாயக வழியாக தேர்வு செய்யப்பட்ட ஒரு எம்எல்ஏ. இந்த பெண்ணே ஒரு தீவிரவாத வழக்கில் சிக்கிய பெண், தீவிரவாத குற்றத்தில் இன்னைக்கும் வாதாடி வரும் இந்த பெண் பெயர் சாத்வி பிரக்யா சிங். இந்த பெண்ணுடைய வார்த்தைகளை நீங்க இன்னொரு முறை கேட்டு விடுங்கள். हिंदुओं की लड़कियों को उठा करके ले जाना, उनको बरगला करके ले जाना, बाकी मतांतरण करवा देना, उनका चोरी छुपे शादी करवा देना, भगा लेना, और पूरा समाज साथ में दे रहा है। हम मंदिर की बात करते हैं, वो हमारे ऊपर आक्रमण करते हैं। हम अपना शोभा यात्रा निकालते हैं, हम अपना भजन पूजन करते हैं, वो हमारे ऊपर आक्रमण करते हैं। स्वतंत्र भारत में उनके लिए एक देश बन गया है ना, धर्म के आधार पर। जाइए, रहिए वहाँ, पर ये देश सनातनी है, सनातनी रहेगा। हिंदुओं को पूजा पाठ करने का स्वतंत्रता से अधिकार है और रहेगा, और इसके लिए हम कुछ भी कर सकते हैं, डट के खड़े हो सकते हैं और हर प्रकार की कार्रवाई करने के लिए तैयार हैं। सी ब्लॉक
ஜஹாங்கீர்புரியிலிருந்து வெளிவந்த இந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஹிந்து முஸ்லிம் சீக் இசாய் ஆபஸ் மே ஹை பாய் பாய், ஹிந்து முஸ்லிம் சீக் இசாய் அனைவருமே நாங்கள் அண்ணன் தம்பிகள், பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஹிந்துஸ்தான், இது போன்ற கோஷங்களை வெளிவிட்டு வரும்போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்துத்துவவாதிகளுக்கு பத்தி எறிந்து விட்டது. இந்த காட்சிகளை அவர்கள் காட்டவில்லை, அவர்களுக்கு அந்த தைரியமும் இல்லை. காசு வாங்கியிருக்கிறார்கள், ஒரு அரசியல் கட்சியிடம் காசு வாங்கியிருக்கிறார்கள், இந்த நாட்டை உடைப்பதற்காக காசு வாங்கியிருக்கிறார்கள், இந்த நாட்டுடைய மக்களை பிரிக்கக்கூடிய வேலையை பார்ப்பதற்காக காசு வாங்கியிருக்கிறார்கள், இந்த நாட்டு விவசாயிகளை பார்த்த தீவிரவாதி காலிஸ்தானி என்று கூறுவதற்காக பணம் வாங்கியிருக்கிறார்கள், இந்த நாட்டு இஸ்லாமியர்களை பாகிஸ்தானி என்று கூறுவதற்காக பணம் வாங்கியிருக்கிறார்கள், இந்த நாட்டில் கொரோனா வைரஸ் வந்தது இதை இஸ்லாமியர்களாக மட்டும்தான் என்று பேசுவதற்காக, அந்த புரோபகண்டாவை திணிப்பதற்காக பணம் வாங்கியிருக்கிறார்கள். ஆகையால் இவர்கள் பேச மாட்டார்கள், இவர்கள் இது போன்ற அழகான காட்சிகளை எடுத்து காட்ட மாட்டார்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேசிய ஒரு சில விஷயங்கள் எடுத்து காட்டுகிறேன், கேளுங்கள். உங்களுடைய கண்களிலிருந்து தண்ணீர் வந்துவிடும். டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் நார்த் டெல்லி, இவர் கொடுத்த அந்த மெசேஜை நீங்கள் கேட்க வேண்டும். ஜஹாங்கீர்பூரியை சார்ந்த நபர்கள் எப்படி ஹார்மனியுடன் வாழ வேண்டும், எப்படி ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்கிற ஒரு மிக அழகான மெசேஜை கொடுத்திருக்கிறார்கள். இவர்களை பார்த்து ஒட்டுமொத்த இந்தியாவே பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்நாடகாவில் லீஃப்லெட்ஸை கொடுத்து நீங்கள் மாமிசத்தை சாப்பிடாதீர்கள், நீங்கள் இஸ்லாமிய கடைகளில் போய் நீங்கள் மட்டனை வாங்காதீர்கள் என்று ஒரு கூட்டம் கிளம்பியது. இதே கூட்டம்தான் உங்கள் குழந்தைகளை ஹிஜாப் அணியக்கூடாது என்று கூறியது. ஆனால் இந்த திரங்கா யாத்ரா அவர்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பதிலடி. இந்திராணி திவாரி ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய ஒரு மெம்பர், அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் செய்யக்கூடிய ஒரு நபர். இந்த பெண்மணி கூறிய வார்த்தை, நாங்கள் அங்கிருந்து நடந்து வரும்போது மேலிருந்து வீடுகளிலிருந்து பால்கனிகளிலிருந்து எங்கள் மீது பூக்களை தூவினார்கள். அந்த பெண்கள், அந்த ஆண்கள் இஸ்லாமியர்கள். அதே முறையில் இஸ்லாமியர்கள் வரும்போது நாங்கள் எங்கள் வீட்டிலிருந்து பூக்களை தூவினோம் அவர்கள் மீது. இதற்கு மேல் இன்னொரு பிஸ்னஸ்மேன் ராகேஷ் என்கிற இந்த நபர், இவர் கொடுத்த பதிலை கேளுங்கள். நாங்கள் காலம் காலமாக ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தோம், என்னுடைய நண்பர்கள், சிறுவயது நண்பர்கள் அனைவரும் என்னோடு தான் வாழ்ந்து வருகிறார்கள். எப்படி இந்த செய்தி வெளிவந்தது, எப்படி இந்த கோதி மீடியா அழகான இந்த நாட்டை சிதைத்து வருகிறார்கள். இவர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பதில் பீஸ், அதாவது அமைதி. இந்த அமைதிக்கான இந்த படங்களை நீங்களே பார்த்து மகிழ்ந்து விடுங்கள் என்று. இன்னொரு நபர் இஷ்ரார் கான், என்னை பங்களாதேஷி என்று கூறினார்கள், என்னை இஸ்லாமியர்கள் என்று கூறினார்கள், என்னை கற்களை வீசக்கூடிய கூட்டம் என்று கூறினார்கள். நான் வீட்டை விட்டே வெளிவரவில்லை, என்னுடைய குடும்பத்தை வெளியேற விடவில்லை, எனக்கு பயமாக இருந்தது, யாரோ என்னை தாக்கிவிட மாட்டார்கள் என்கிற அந்த அச்சம் இருந்தது. ஆனால் நான் இன்னைக்கு வெளிவந்த போது என்னை அனைவருமே கட்டி அணைத்தார்கள். நாங்கள் அனைவருமே எப்படி இருந்தோமோ அதே முறையில் நாங்கள் இருந்தோம். இங்கே யாருமே இஸ்லாமியர் அல்ல, இங்கே யாருமே ஹிந்து அல்ல, இங்கே யாருமே சீக்கியரோ கிறிஸ்துவரோ அல்ல, நாங்கள் அனைவருமே இந்தியர்கள், நாங்கள் அனைவருமே ஜஹாங்கீர்பூரியை சார்ந்த கூட்டம் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த கூட்டம் இந்த நாட்டுடைய ஒரு அழகான முகமாக இருக்கிறது. நீங்க பார்த்த கூட்டம் இந்த இடத்தில் வசித்து வரும் கூட்டம் அல்ல. நீங்க பார்த்த கூட்டம் பணத்திற்காக கொலை செய்யக்கூடிய கூட்டம். நீங்க பார்த்த கூட்டம் பணத்திற்காக இந்த நாட்டுடைய ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய கூட்டம். அதனால் அந்த பொறுக்கி கூட்டத்தை நீங்க நம்பாதீர்கள். இதுதான் உண்மையான இந்தியா. இதைத்தான் இந்தியன் ஆர்மி எடுத்து காட்டியது. இதைத்தான் ஜஹாங்கீர்பூரியை சார்ந்த அழகான மக்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். எந்த விதமான இந்தியாவை நீங்க பார்க்க ஆசைப்படுகிறீர்கள்? இந்துத்துவவாதிகள் காட்டி வரும் ஹிந்து ராஷ்டிராவையா, அகண்ட பாரதத்தையா, அல்ல ஏற்கனவே அழகாக இருந்த இந்தியாவை நீங்க பார்க்க ஆசைப்படுகிறீர்களா? இந்த நாட்டுடைய கான்ஸ்டியூஷன் முறைப்படி நீங்க பார்த்தீர்களா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே இந்த நாட்டில் சமமான உரிமை, சமமான அதிகாரத்தை பெற்ற நபர்கள். ஆனால் இந்துத்துவவாதிகளுடைய கொள்கை, இந்த நாட்டில் இந்துக்கள் மட்டும்தான் வாழ வேண்டும். ஆனால் அதிலும் நீங்க உள்ள புகழ்ந்து பார்த்தீர்களா, இந்த நாட்டில் உயர் ஜாதி நபர்கள் மட்டும்தான் வாழ வேண்டும், இந்த நாட்டில் இஸ்லாமியர்களுக்கும் இடமில்லை, இந்த நாட்டில் தலித்களுக்கும் இடமில்லை என்றுதான் இந்த நபர்கள் கூறி வருகிறார்கள். இதே நேரத்தில் இன்னொரு நபரை பற்றியும் உங்களுக்கு எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி இஸ்லாமியர்களுக்கு எதிராக எந்த அளவில் வெறுப்பை வளர்த்து வந்திருக்கிறார்கள் என்று மட்டும் பாருங்கள். இந்த நபருடைய பெயர் சாக்ஷிஜி மகாராஜ்.
இந்த நாட்டு இஸ்லாமியர்களை கொல்லுவதற்காக நீங்க சோடா பாட்டில்களை உங்களுடைய வீட்டில் வையுங்கள் என்று கூறியிருக்கிறார். அவர்களை கொல்லுவதற்காக நீங்க ஆயுதங்களை சேகரித்து வைக்க வேண்டும், இந்த நாட்டு போலீஸ் மீது நீங்க நம்பிக்கை வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று கூறியிருக்கிறார் இந்த நபர். யார் இந்த நாட்டை உடைக்கிறார் என்று நீங்கள் முடிவெடுங்கள். இந்த நாட்டு ஆர்மியை பற்றி கொச்சையாக பேசிய அந்த நபருக்கு நீங்க பதில் கொடுக்க வேண்டும். இது போன்ற எம்பிக்கள், இது போன்ற எம்எல்ஏக்கள், இது போன்ற அரசியல்வாதிகளுக்கு நீங்க பதில் கொடுக்க வேண்டும். ஹிந்துத்வா என்கிற பேரில் அழகாக இருக்கக்கூடிய இந்தியாவை சிதைக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க நிச்சயமாக பதில் கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த படங்களை மீண்டும் ஒரு முறை பாருங்கள். நன்றி, வணக்கம்.